தானியேலை குறித்து பார்க்கும் பொழுது யூதேயா தேசத்திலிருந்து சிறைப்பிடிக்கப்பட்ட வாலிபர்களில் ஒருவனாகிய தானியேல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தானியேல் பாருங்க, எங்க இருந்தாலும் அவன் சிறைப்பட்ட வாழ்க்கையை குறித்து அவன் கவலைப்படவே இல்லை. ஏனென்றால் கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்று சொல்லி. அல்லேலூயா. ஒரு அரண்மனை வாழ்க்கை தான், சுபபோகம் உள்ள ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தான். ஆனாலும் பாருங்க, அவைகள் அவன் மேன்மையாய் கருதாதபடிக்கு கர்த்தரை மாத்திரம் முன்வைக்கிறதை பார்க்க முடியும். அவனுடைய வாழ்க்கையில தானியேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. ஒரு ஜெபிக்கிற மனுஷன்னா அவன் எல்லாவற்றிலும் எப்படி இருப்பானா, உண்மையா இருப்பான். அவன் வாழ்க்கையில பாருங்க, அவன் செய்த வேலையில அவன் எப்படி இருந்தானா, உண்மையா இருந்தான். அவன் பார்க்கிற வேலை பாருங்க, ஆண்டவர் அழகா உயர்த்தி வைத்திருந்தார். அந்த இடத்திலே கூட அவனுக்கு மிகப்பெரிய பொறுப்பு தான். ஆனால் அந்த பொறுப்புல ஒரு கடுகளவும் அவன் என்ன பண்ணல, விலகி போகல, உண்மையா இருந்தான். அவன் எப்படி இருந்தானாக்கா, ராஜாவுக்கும் உண்மையா இருந்தான், தேவனுக்கும் இந்த இடத்துல உண்மையா இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக காரியங்களை தேடினார்கள் தானியேலுக்கு விரோதமா. அவனை எப்படியாவது அவனை என்ன பண்ணணும், விழத்தள்ள வேண்டும் என்று சொல்லி தானியேலுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். பாருங்க, தேவ பிள்ளைகளாய் கூட நம்ம வாழ்க்கையில கூட நம்ம உண்மையா நடக்கும் பொழுது கூட சத்ரு நமக்கு விரோதமாய் எழும்புவான், ஏதாவது ஒரு பழிகளை சுமத்துவான். ஆனால் பாருங்க, தேவ பிள்ளைகள் அந்த சூழ்நிலை உண்மையா இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சத்ரு வெட்கப்பட்டு போவான். பாருங்க, இந்த இடத்துல தானியேலுக்கு விரோதமாய் கூட வேலை செஞ்ச ஆட்கள் தான், எல்லாருமே கூட இருந்தவங்க தான், கூட சாப்பிட்டு இருப்பாங்க, எல்லாம் பண்ணிருப்பாங்க. ஆனா இவர்கள் தான் தானியேலுக்கு விரோதமாக எழும்பின போது அவன் வாழ்க்கை பாருங்க, சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான், முடிந்தது. ராஜாவுக்கு தெரியாம அறியாமல் என்ன பண்ணாரா, அந்த நாள் முழுவதும் என்று சொல்லப்படுது. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு சாதாரண மனுஷனுக்காக ராஜா இறங்கி வருகிறதை பார்க்க முடியும். அந்த நாள் முழுவதும் ஏன்னா எப்படியாவது கையெழுத்து ராஜா கிட்ட வாங்கணும் என்று சொல்லி அவர்கள் எல்லாம் எத்தனைப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். ஆனாலும் ராஜா பாருங்க, அந்த நாளெல்லாம் பாருங்க, இப்போ நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா நம்ம ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அந்த ஜெப வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஸ்கிப் பண்ணிரோம். இல்ல, எனக்கே இவ்வளவு பிரச்சனை, இந்த பிரச்சனையோடு கூட நான் எப்படி உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவேன், எனக்கு இப்படி ஒரு போராட்டம், இந்த நேரத்துல போய் நான் எப்படி ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தானியேல் நினைக்கல. அவனுடைய வாழ்க்கை முறை தேவனோடு ஐக்கியப்பட்டிருந்தபடினால் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என் தேவனுக்கு தான் முதலிடம் என்று சொல்லி பாருங்க, எப்பவும் போலவே 3 வேளையும் அவன் ஜெபித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். பாருங்க, ஒரு உலகத்தின் மனுஷன் சொல்லுகிறான், நீ அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. தேவ பிள்ளைகளுக்கு அந்த வார்த்தை வராது பாருங்க. ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இல்ல, தேவனுடைய பிள்ளைகளுடைய வார்த்தைகளை எப்பவுமே என்ன காரியம் வரணும்னா பாசிட்டிவா தான் பேசணும். உலகம் நெகட்டிவா பேசும். ஆனால் ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு வியாதியை குறித்து பயப்படாதீங்க, வியாதிகளை மேற்கொள்ளத்தக்கதான பலனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அநேகர் பார்த்தீங்கன்னா வியாதியை குறித்து பெருமை பாராட்டுவாங்க, பலவீனத்தை குறித்து பெருமைப்பட்டாங்க. ஆனால் அதை காட்டிலும் உங்கள் தேவனை மகிமைப்படுத்தி பாருங்க, எல்லா பலவீனங்களை கர்த்தர் நீக்கி போடுவார். அல்லேலூயா. ராஜா தானியேலை நன்கு அறிஞ்சிருந்தா பாருங்க, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பி வைப்பாரு. அவனுக்குள்ளாய் அந்த ஒரு நிச்சயம் இருந்தது. இதெல்லாம் படிக்கும்போது எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. எப்படி பாருங்க, ஒரு ராஜா ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்காக இறங்கி வருகிறான். அந்த இடத்து அந்த நாளெல்லாம் அவன் தூங்கவே இல்லை, நைட்டெல்லாம் அவன் என்ன பண்ணலையா, தூங்கவே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. எப்படி அவனுக்கு தூக்கம் வராம இருந்துச்சு? அவன் எல்லாவற்றையும், அந்த கீத வாத்தியங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டாட, ஒதுக்கிட்டாட. இதெல்லாம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அதிகாலையில ஓடுகிறான். அந்த சிங்கத்தின் கெபிக்கு முன்பதாக அவன் போய் சொல்லுகிறான் பாருங்க. ராஜா கெபியின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். பாருங்க, எப்படி ஒரு பாசிட்டிவான, நான் இது உலகம் எப்படி சொல்லியிருக்கணும், ஒருத்தன் ஒரு சிங்கத்துக்குள்ள போட்டா சிங்கத்தின் கெபி, அது உள்ள எத்தனை சிங்கம் இருந்துச்சுன்னு தெரியாது. அப்போ ஒரு சிங்கத்தின் கெபியில ஒருத்தன் எப்படி இரவெல்லாம் தங்கி இருக்க முடியும்? அவைகளை அவனை பீறி போட்டிருக்குமே என்று சொல்லி நினைச்சிருப்பாங்க. ஆனால் இந்த ராஜாவுடைய விசுவாசம் பார்த்தீங்கன்னா சொல்லுகிறா, நீ ஆராதிக்கிற தேவன், இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உம்மை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று சொல்லி உள்ள இருந்து ஒரு சத்தம் வருது பாருங்க. அங்க சொல்லுகிறார், அப்பொழுது தானியேல், ராஜாவே நீ என்றும் வாழ்க. நம்ம என்ன சொல்லுவோம் பாருங்க, நினைச்சு பாருங்களேன். உங்களை நம்பின ராஜா, நீங்க இப்படி என்ன பண்ணிட்டீங்களே, ஒரு வார்த்தை நம்ம கேட்போமா கேட்க மாட்டோமா? உங்களை தான் நம்பி இருந்தோம். சாதாரண மனுஷனே அப்படிதான் கேட்போம், உங்களை தான் நான் நம்பி இருந்தேன், ஆனா நீங்க என்னை கைவிட்டுட்டீங்க, நான் யார்கிட்ட போவேன் என்று சொல்லி
சொல்லி. ஆனால் தானியேலுடைய வாயில், அதாங்க தேவ பிள்ளைகளுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை நமக்கு விரோதமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் சத்துருக்களை நீங்க என்ன பண்ணணுமா, சிநேகியுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, நமக்கு விரோதமா பேசுகிறார்களா, அவர்களை நீங்க ஆசீர்வதிங்க. ஒருபோதும் அவர்களுக்கு விரோதமா என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. ஏன்னா கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. இங்க தானியேலை குறித்து தானியேல் சொல்லுகிறார், தானியேல் ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாக நான் நீதி கேடு செய்ததில்லை என்று சொல்லுகிறார் பாருங்க. அப்போ ஒரு தேவ மனுஷன் எந்த இடத்துல இருந்தாலும், சிங்கத்தின் கெபியில இருந்தாலும் பாருங்க, மரணத்தின் பள்ளத்தாக்கில இருந்தாலும் காக்கிற தேவன் அவனோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ராஜா சொல்லுகிறார், எல்லா இடத்துல எல்லாருக்கும் ஒரு பரிசாற்றுகிறார், என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். ஹல்லேலூயா. ஒரு சாதாரண ஒரு மனுஷனுடைய ஜெபம் பாருங்க அந்த ராஜ்யத்தை மாற்றி போட்டது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இந்த தேசத்தை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா.